போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. குழந்தை இயேசுவே நன்றி பாடுவேன், எந்தன் நாவிலே புகழ்ந்து பாடுவேன். குழந்தை இயேசுவே நன்றி பாடுவேன், எந்தன் நாவிலே புகழ்ந்து பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே, நன்றி நன்றி நல்ல இயேசுவே. குழந்தை இயேசுவே நன்றி பாடுவேன், எந்தன் நாவிலே புகழ்ந்து பாடுவேன். பாவப்பிடியில் வாழ்ந்த எனக்கு பாதை காட்டினாய். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அமைதி இழந்த எந்தன் வாழ்வில் அமைதி தந்தாயே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பாவப்பிடியில் வாழ்ந்த எனக்கு பாதை காட்டினாய். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அமைதி இழந்த எந்தன் வாழ்வில் அமைதி தந்தாயே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கேட்கும் போது அனைத்தும் தந்து, தட்டும் போது கதவை திறந்து, தேடும் போது உன்னை கண்டேனே. நன்றி நன்றி நன்றி, நன்றி நன்றி நன்றி, நன்றி நன்றி நல்ல இயேசுவே. இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவழில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே,
மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் ஓரியூர் செம்மன் புனிதர் புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்காவிற்கு அருகிலுள்ள தஞ்சை மறைமாவட்டம் திருப்பணவாசல் அற்புத குழந்தை இயேசு அருள் தல பங்கிலிருந்து ஒளிபரப்பப்படுகின்ற இந்த கல்வாரி திருப்பலிக்கு அன்போடு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபையோடு இணைந்து நம்முடைய இந்திய நாட்டினுடைய பொது நிலையினருடைய முதல் புனிதராக இருக்கின்ற புனித தேவசகாயம் பிள்ளையினுடைய திருவிழாவினை மகிழ்ச்சியோடு இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடவுள் மீது கொண்டிருந்த அன்பினால் கடவுளுக்காக தன் உயிரையும் துச்சமென கருதிய புனித தேவசகாயம் பிள்ளையினுடைய திருவிழா இந்த நாளிலே நாமும் அவரை போல கடவுளுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக வாழ வரம்பேண்டி இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். மேலும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே இயேசு ஆண்டவரை போல கடவுளோடு இணைந்து ஜெப வாழ்க்கையிலே வாழ நாமும் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக உயிர் நாடியாக இருக்கின்ற ஜெப வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்த மாபெரும் பரிசாக இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே நாமும் இறைவனோடு இணைந்து வாழ நாமும் முடிவெடுப்போம். நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே கடவுளோடு இணைந்து வாழ்வோம். இந்த திருப்பலியை தகுதியோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, மறை சாட்சியாகும் அளவிற்கு தேவசகாயம் என்னும் அடியாரை ஆண்டவர் கிறிஸ்துவிற்கு உண்மை உள்ளவராக விளங்கச் செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டினாலும் பரிந்துரையாலும் நாங்கள் உண்மையான நம்பிக்கையை பணிவுடன் ஏற்று துணிவுடன் அதனை அறிக்கையிட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், உன் அடியான் கேட்கின்றேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3 இறை திருவசனங்கள் 1-10 மேலும் 19-20 இறுதியாக.
அந்நாட்களில் சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்போது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை, மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உன் அடியான் கேட்கின்றேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர்சேபா வரையில் அனைத்து இஸ்ரேலரும் அறிந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை.
பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறை வார்த்தைகள் 29 முதல் 39 முடிய. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம், வாருங்கள். அங்கும் நாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, ஆண்டவருடைய பேரன்பை சுவைத்து பார்ப்பதற்கு நமக்கு ஒரு கருவி தேவைப்படுகின்றது. எல்லோருடைய வாழ்விலும்
அவர்களுக்கு மிகவும் பிடித்த மாணவர்களோடு உரையாடுவது வழக்கம். குழந்தைகளுக்கு தங்களுடைய தாய் தந்தையரோடு, ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு பிடித்தவரோடு உரையாடுகின்றார்கள். தங்களுடைய நட்பை, உறவை பெரிதுபடுத்திக் கொள்ளுகிறார்கள், அதை வளர்த்தெடுக்கிறார்கள். அவற்றால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும், கிடைக்கும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டு. அதுபோல நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய விசுவாச வாழ்வை பாதுகாத்து கொள்வதற்கு ஜெபம் என்ற ஒரு கருவி தேவையாக இருக்கிறது. இந்த ஜெபம் என்ற கருவியை பயன்படுத்தி தான் ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தை முழுமையாக ஆண்டவரின் மக்கள் அனுபவித்து பார்த்தார்கள். இதை நாம் விவிலிய பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அனுப்பிய ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் இது உண்மை, இது இல்லை என்றால் கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, கடவுளின் அனுபவம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது விவிலியம். இயேசுவில் பிரியமானவர்களே, திருப்பாடல் அதிகாரம் 46 இறைவசனம் 1. இந்த இறை வார்த்தை உண்மையாகவே நம் ஒவ்வொருவருடைய வாழ்விற்கும் நம்பிக்கையூட்டுகின்ற இறை வார்த்தை. ஆனால் இந்த இறை வார்த்தையை எழுதுகின்ற திருப்பாடல் ஆசிரியருடைய பின்னணியை நாம் தெரிந்து கொண்டால் எவற்றினால் இந்த இறை வார்த்தை நமக்கு கொடையாக அருளப்பட்டது என்று அறிந்து கொள்ள முடியும். இந்த 46:1 திருப்பாடல் என்ன சொல்லுகிறது? கடவுளே எனக்கு அடைக்கலமும் கற்பாறையுமாக இருக்கின்றார். கடவுளே எனக்கு அடைக்கலமும் கற்பாறையுமாய் இருக்கின்றார். நான் இடுக்கணுற்ற வேளையில் உற்ற துணையாக இருக்கின்றார். நான் துன்பப்படுகிற பொழுதெல்லாம் என் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவர் மட்டுமே எனக்கு துணையாக இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இது பெற்றுத்தருகிறது. இதனுடைய பின்னணி என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய மக்கள் அசீரியர்களுடைய படையிலிருந்து தப்பிக்க முடியாமல் அவர்களுடைய போரிலே நெற்கதியாய் நிற்கிறார்கள், ஆண்டவருடைய காக்கும் கரத்திற்காக காத்து கொண்டு. அப்போ அவர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது? நாம் கண்டிப்பாக வலிமை மிக்க இந்த அசிரியர்களுக்கு அடிமைகளாகி விடுவோம், நம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை, ஆண்டவர் தாமே தன்னுடைய ஊழியரை அனுப்பி நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரோடு ஜெபிக்க தொடங்குகிறார்கள். என்ன அசிரியர்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? எருசலேம் நகரில் உள்ள ஆண்டவருடைய மக்கள் ஒவ்வொருவரையும் அடிமைகளாக்க வேண்டும், எருசலேம் நகரையே அவர்கள் முழுமையாக அழித்து, தேவாலயத்தை அழித்து ஆண்டவரின் மக்களை அவர்கள் ஒன்று திரட்ட வேண்டும் என்று விரும்பினார். இந்த நேரத்தில்தான் கோரா அவர்களுடைய சகோதரர்கள் எழுதிய திருப்பாடல் இது. அவர்கள் என்ன எழுதுகிறார்கள்? எப்பொழுதுமே நாம் தாவீதினுடைய திருப்பாடலை தான் பார்ப்போம். தாவீதினுடைய திருப்பாடல் நம்பிக்கையூட்டுவதாகவும், கடவுள் இரக்கம் கொண்டவராகவும், கடவுளுக்கு அவர் செய்த வல்ல காரியத்திற்கு நன்றி செலுத்துகின்ற திருப்பாடலையும் வாசித்திருப்போம். இந்த கோரா சகோதரர்களுடைய திருப்பாடல் எப்படிப்பட்டது என்றால், அந்த ஜெப வழிபாடு நடக்கின்ற இடத்திலே கடவுளுடைய துதியை எழுப்புவார்கள், கடவுளிடத்திலே மன்றாடி ஜெபிப்பார்கள் பிறருடைய துன்பங்களுக்காக. அவ்வாறு இந்த கோரா சகோதரர்கள் ஜெபிக்கின்ற பொழுது, உன்னுடைய மக்கள் எருசலேமிலே அசீரியர்களுடைய படைகளுக்கு அஞ்சி நடுங்கி உம்மிடம் மன்றாடிய மன்றாட்டு உம்மிடத்தில் கேட்கவில்லையா? அவர்களுக்கு நம்பிக்கையூட்டுகின்ற ஆறுதலின் வார்த்தையை கொடுக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்து ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி தான், ஆண்டவராகிய கடவுள் நமக்கு அடைக்கலமும் கற்பாறையுமாயிருக்கின்றார், இடுக்கணுற்ற வேளையில் உற்ற துணையும் அவரே. நீங்க இப்பொழுது எப்படி இருக்கிறீங்க? போரில் தோற்று அவருக்கு அடிமைகளாக கூடிய ஒரு துன்பமான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் யார்? உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஜெபம் நமக்கு முதலில் தருவது
நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்மை நம்பிக்கையாளர்களாக மாற்றுகிறது. சாமுவேல் என்ற சிறுவனை கடவுள் தேர்ந்து கொள்கிறார். கடவுளுக்கும் சாமுவேலுக்கு நடக்கின்ற இந்த உரையாடல் தான் மிக அழகான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தில் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவரே நமக்கு கதி என்று நம்மை முழுமையாக ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் ஜெபத்தினுடைய மிக முக்கியமான அடித்தளமாக இருக்கிறது. சாமுவேல் கடைசியாக என்ன செய்தான்? ஆண்டவரே பேசும், உமது அடியான் நான் கேட்கிறேன் என்று தன்னையே ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. இதுதான் ஜெபத்தில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இன்று நாம் நினைவு கூறுகின்ற இந்த மறைசாட்சியால் தேவசகாயம் பிள்ளைகளுடைய வாழ்வு ஒரே வரியில் நாம் அடக்கிவிட முடியும். ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய வாழ்வு அப்படின்னு சொல்றார். ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய வாழ்வு, அதை விட மேலானதாக நான் எதையும் கருதவில்லை. ஏனென்றால் அவருக்கு மிகுந்த செல்வம் இருந்தது, அவருக்கு மிகுந்த அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருந்தது, எல்லாவற்றையும் தூக்கி எறிந்த ஒரு பொதுநிலையினராக இருந்தார். அந்த சூழ்நிலையில் கடவுளிடத்தில் அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருக்கு தேவை கடவுளுடைய இரக்கமும் நம்பிக்கையும் வழிநடத்துதலும் தன்னுடைய பாவங்களில் இருந்த மீட்பும். அதற்கு கடவுளிடம் என்ன செய்தார்? கடவுளே நான் என்னையே உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க தான் என்னுடைய வாழ்வு என்று சொல்லி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இதுதான். நீங்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். மூன்றாவதாக, நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக கடவுளே உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். எசாயா இறைவாக்கின புத்தகத்தில் அதிகாரம் 55 இறைவசனம் 3 நம்ம வாசிக்கிறோம். கடவுள் எப்படி அழைப்பு கொடுக்கிறார்? நீ துன்பப்படுகிறாய் என்பதை அறிகிறேன், வேதனையில் துவழ்கிறாய் என்பதை அறிகிறேன், சோதனையில் சிக்கி தவிக்கிறாய் என்பதை நான் அறிகிறேன். பணம் பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, குடும்பத்தில் உறவுகளுடைய பிரச்சனை இருக்கு, எல்லாவற்றையும் கடவுள் அறிந்து வைத்திருப்பதால் கடவுள் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அழைப்பு கொடுக்கப்படுது. என்னை நோக்கி ஓடி வாருங்கள். முதல் காரியம், கடவுளை நாம தேட வேண்டும். இது ஒரு சந்திப்பு கூடாரம். இந்த ஆலயத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும், அவரோடு உரையாடுவதற்காகவும் ஜெபிப்பதற்காகவும். என்னை நோக்கி ஓடி வாருங்கள். இரண்டாவதாக கடவுள் கொடுக்கிற அழைப்பு என்னவா இருக்கிறது? என் குரலுக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சாமுவேல் செவி கொடுத்தார் அல்லவா, ஆண்டவரை பேசும் என்று. அதுதான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்விலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற இறை சமூகமாக மாறவே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒவ்வொரு நாளும் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் ஜெபத்திலே தொடங்கி ஜெபத்திலே முடியுங்கள். தொடக்க ஜெபம் ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வேண்டுதலாகவும், இறுதி ஜெபம் ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களுக்கு நன்றியை ஏறெடுக்கிற ஜெபமாக இருக்கும். ஜெபத்தினால் ஆண்டவர் சிறப்பாக நம்மை அவருடைய அந்த அன்பின் பாதையில் வழிநடத்தி செல்வார். தொடர்ந்து ஆண்டவருடைய வல்லமை பெறுகின்ற ஜெப வீரர்களாக மாற வரம் வேண்டி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கல்வாரி வழியில் பல்வேறு மன்றாட்டுகளை நம் உள்ளத்தில் ஏந்தி ஆண்டவர் இவற்றிற்கெல்லாம் ஆசிரை கொடையாக அருள்வார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். இந்த அருமையான வேளையிலே ஒரே குடும்பமாக நம் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நம்பிக்கை பெருக்கோடு ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபங்களாக ஏறெடுப்போம். அன்பின் இறைவா, திருச்சபையின் நம்பிக்கை நட்சத்திரங்களான எம் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் உமது மந்தையை அன்புடனும் பரிவுடனும் வழிநடத்தவும், சத்தியத்திற்கு சான்று பகரும் துணிவை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, வேற்றுமையில் ஒற்றுமை காணும் எம் பாரத நாட்டிற்காக மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டில் அமைதியும் சகோதரத்துவமும் தலைத்தோங்கவும், சாதி மத இன வேறுபாடுகள் மறைந்து
அனைவரும் சமம் என்ற நிலை உருவாக தேவையான வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, குழந்தை இயேசுவின் அருளால் வழிநடத்தப்படும் எங்கள் திருப்புனவாசு பங்கு மக்களுக்காகவும், எங்கள் பங்கின் பங்கு தந்தை, பங்கு பேரவை, நிதிக்குழு, மரியாயின் சேனை, அன்பியங்கள் திருவழிபாட்டுக்குழு, அற்புதரின் அருட்கரங்கள், பாடகர் குழு, இளையோர், புனித கார்லோ ஆன்மீக இயக்கம், சிறுவர் சிறுமிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எங்கள் பங்கில் முன்னெடுக்கப்படும் ஆன்மீக முயற்சிகள் மற்றும் வளர்ச்சி பணிகள் அனைத்தும் வெற்றி பெறவும், பங்கு மக்கள் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற உணர்வோடு ஒற்றுமையாய் வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, தொலைக்காட்சி வழியாகவும் இணையதளம் வழியாகவும் திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாதா டிவியின் அன்பு நெஞ்சங்களுக்காகவும், சிறப்பாக நம்முடைய இந்த திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தைக்காகவும், தஞ்சை மறை மாவட்ட மாதா தொலைக்காட்சியினுடைய செயலர் தந்தைக்காகவும், மேலும் இந்த திருப்பலியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே இவர்களோடு இருந்து நீர்தாமே ஆசீரையும் அருளையும் கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, வறுமை, நோய் மற்றும் தனிமையால் வாடும் ஏழைகள் மற்றும் எளியோருக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறவும், உமது பராமரிப்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும், நாங்கள் அவர்களுக்கு தாராள உள்ளத்தோடு உதவவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தாய், எங்கள் உள்ளங்களில் இருந்த எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நம்பிக்கை பெருக்கோடு உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கின்றோம். நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்கள் தேவைகளை எல்லாம் உம்முடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீர். எங்களுடைய தேவைகளையும் நீரே பொறுப்பெடுத்து கொண்டு அவற்றை நிறைவேற்றி தரும்படியாக எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தருவதன் அருமை தரணிக்கு உனக்கும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமை தரணிக்கு உனக்கும் பொன்னான தருணமன்றோ. தன்னையே பலியாய் உலகிற்கு தந்திடும் விண்ணவர் பலியன்றோ. விண்ணவர் பலியன்றோ. கொடுத்து கொடுத்து உலகம் முழுதும் கோயிலாய் மாற்றிடுவோம். காயத்தருமால் நேயம் சொன்ன நல்லுள்ளம் கேட்டிடுவோம். தருவதன் அருமை தரணிக்கு உனக்கும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமை தரணிக்கு உனக்கும் பொன்னான தருணமன்றோ. அன்பான சகோதரமே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற உங்களுடையதும் என்னுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியினாலே காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித தேவசாயம் பிள்ளை தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதா நீர் மாட்சி பெறுகின்றே. அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு எத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றே. நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றே. கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றே. ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மையே தொழுது வணங்கி புதியதொரு பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி ஒரே குரலா பறைசாற்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து
தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பருக கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களுடைய அன்பு தாயுமான அன்னை கன்னிமரியால், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளினுடைய புனிதர் புனித தேவசகாயம் பிள்ளை, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
படைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நாம் தந்தை என அழைக்க நமக்கு கற்பித்தார். பிள்ளைகளுக்கு உரிய பாசத்தோடு அவரை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தரும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு. ஜெபம் என்ற கருவியினால் இவருடைய பேரன்பையும் உடனிருப்பையும் நம்பிக்கையும் இரக்கத்தையும் எல்லா சூழ்நிலையிலும் இவர் தருகின்ற இடைவிடாத பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அழைப்பு விடுப்பவர். இவர் தருகின்ற திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எல்லா தீமையும் தரைந்திடுதே.
வாருமே இயேசு தெய்வமே உயிராகவே உறவாகவே இதயம் திறந்தவரே எங்கள் இயேசுவே இறை மகனே இரக்கம் பொழிந்தவரே இந்த ஈகமெல்லாம் நிறைந்தவரே உனக்கெனவே என் தாயின் கருவினில் தெரிந்து கொண்டேன் என்னை அறிந்தேன் பயணங்களில் என் பாதைகள் மாறினும் பாசங்களால் என்னை அழைத்தேன் உறவினை உதறி ஊதாரியானே காத்திருந்தனக்கு மறுவாழ்வளித்து தொலைந்திட்ட ஆடு நான் உன் தோளில் மகிழ்வேன் தொலைந்திட்ட ஆடு நான் உன் தோளில் மகிழ்வேன் வாருமே இயேசு தெய்வமே உயிராகவே உறவாகவே எனில் வாருமே இயேசு தெய்வமே உயிராகவே உறவாகவே இதயம் திறந்தவரே எங்கள் இயேசுவே இறை மகனே இரக்கம் பொழிந்தவரே இந்த ஈகமெல்லாம் நிறைந்தவரே உனக்கெனவே என் தாயின் கருவினில் தெரிந்து கொண்டேன் என்னை அறிந்தேன் பயணங்களில் என் பாதைகள் மாறினும் பாசங்களால் என்னை அழைத்தேன் உறவினை உதறி ஊதாரியானே காத்திருந்தனக்கு மறுவாழ்வளித்து தொலைந்திட்ட ஆடு நான் உன் தோளில் மகிழ்வேன் தொலைந்திட்ட ஆடு நான் உன் தோளில் மகிழ்வேன் வாருமே இயேசு தெய்வமே உயிராகவே உறவாகவே எனில் வாருமே இயேசு தெய்வமே உயிராகவே உறவாகவே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைசாட்சியான தேவசகாயம் பிள்ளை என்னும் உம்முடைய புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையவனவாய் இருந்ததற்கு நன்றி கூறுகின்றோம். எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பான இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக
ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் ஜெப வீரர்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதமா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் ஊதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம்.